இப்போ அதை விட கொடுமை பொண்ணுங்களே பார்த்துட்டு தான் சொல்லுது. இது அதை விட கொடுமை. இப்போல்லாம் கல்யாணம் போகிற போதே என்ன பதில் வரும் தெரியுமா? ஏம்மா சரியா விசாரிச்சியா? அதனால் என்னக்கா? ஏம்மா அமெரிக்காவில் மாப்பிள்ளைங்கிறிய அவன் அங்கே எப்படி? அதனால் என்னக்கா? என்னம்மா இப்படி சொல்கிற? சரியாக இருந்தால் வாடுறது, இல்லைன்னா டைவர்ஸ் இருக்கவே இருக்குது. கல்யாணம் பண்ணுற அன்னைக்கே தாலி அவன் கையில் எடுத்திருப்பான். இங்கே பொண்ணோட அம்மா சொல்வா, முடிஞ்சால் சேர்ந்து வாடுறது, இல்லைன்னா இருக்கவே இருக்குது, வெட்டி விடுறது. வெட்டி விடுறதுக்காக ஒரு கல்யாணமா? இப்போ அந்த அளவுக்கு மனப்பான்மை மாறிப்போச்சு. அந்த அளவுக்கு மனப்பான்மை, எதுலேயுமே தப்புங்கிற எண்ணமே இல்லை. அப்படி ஒரு பரம்பரையை உருவாக்கி கொண்டிருக்கோம். நான் பல கல்லூரிகளுக்கு போய் பேசும்போது பல பெண்களே சொல்கிறாங்க, ஏங்க தாலி கட்டிட்டு பத்திரிகையெல்லாம் அடித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே நாளைக்கு டைவர்ஸ் பண்ணணும் சாட்சி கேட்பீங்க? கல்யாணமே வேண்டாங்க, பிடிச்சா ஒருத்தனோட சேர்ந்து வாழலாம், பிடிக்கலையா அவங்க பாதைக்கு போயிடலாம். இதுக்கு பேர் கல்யாணமா? இன்னைக்கு அதுதானே நடக்கிறது. ஆனால் அந்த பெண் பார்ப்பது என்பது இங்கே தான் விசாரிப்பது. அதனால தான் 18 ராமாயணத்தில் 17 ராமாயணத்தில் கல்யாணத்துக்கு முன்னால் ராம சீதையை பார்க்கல. தமிழ்நாட்டில் பிறந்த கம்பர் தான் ராமனை சீதையை பார்க்க வைக்கிறதுக்காக அவளை மாளிகையில் நிறுத்தி அவளை தெருவில் நிறுத்தி பார்க்க வச்சார். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இங்கே அதே மாதிரி இந்த குறவர் வழக்கம் என்னன்னா, அவள் திணைப்பணம் காப்பா, வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க 4 ஆண் பிள்ளைகள் வர்ற இடத்துல. இவன் என்ன பண்ணுவான், வேட்டைக்கு வர்ற மாதிரி வருவான். அங்கே வந்து சும்மா அப்படி இப்படி போய் மானை தேடுற மாதிரி, மிருகத்தை தேடுற மாதிரி, அது வந்தா இது வந்தான்னு பொண்ணை பார்த்துப்பான். இப்படி ஜாட மாடையாக கோவிலில் அங்கே எங்கே பார்த்துக்கலாம், அதுக்குன்னு வந்து உட்காந்து பார்க்கறது இல்லை. குறவர் வழக்கப்படி இவன் திணைப்புணம் காக்கிறான். ஒரு பரண் போட்டு பரண் மேலே அவன் நின்று அதில் கையில் கவன்கல்லை வைத்து கவன் வைத்து கொண்டு அதில் கல்லை வைத்து காக்கை கிளிகளை ஓட்டுகிறான், திணையை கொத்தாம. இது என்ன அர்த்தம்? உலகம் என்பது திணைப்புணம், அதில் போட்டிருக்கிற பரண் என்பது மன உறுதி, வைராக்கியம். அதில் நிற்கிறாளே கவன், அந்த கவன் என்பது பக்தி. அந்த பக்தியில கல்லு, இறைவனுடைய நாமா என்ற கல்லை வைத்து இறைவனுடைய பாதத்தில் எரிந்து காக்கை கிளி போன்ற காம குரோத லோபங்கள் நம்மை அழிக்காமல் காப்பது தான் உண்மையான பக்தி. அதான் திணைப்புணம் காத்தது. வள்ளி ஆலோலம் பாடிக்கொண்டு இருக்கா. நாரதர் போய் சொல்றார், முருகா அங்கே வள்ளி ஒரு ஜீவன் இருக்கான், அவளை கடை தேற்றுவதற்கு வந்திருக்கே போ. முருகன் வர்றான், நம்பணும் இல்லையா? அதனால அவனும் அந்த வேட்டுவ கோலத்தோட வர்றான். இடையில தோலாட வேலை வச்சுட்டான். வேல் கையில் இருந்தாலே வேலைன்னு தெரியும், கையில் வில்லும் அம்பும். இன்னைக்கு சாய்காடுன்னு ஒரு தலம் இருக்கு சோழ நாட்டில், பூம்புகாருக்கு பக்கத்தில். அங்கே முருகனுக்கு வில்லு தான் கையில், அவனுக்கு பேரே வில்லேந்திய வேலன். தஞ்சாவூருக்கு போனீங்கன்னா பிரகன்நாயகி சந்நிதிக்கு எதிரில் ஒரு தூண் இருக்கும், அந்த தூணில் ஒரு முருகன் இருப்பான், வில்லேந்திய வேலன். அது வள்ளிக்காக வந்தது. வில்லை எடுத்துக்கொண்டு போறான். குல்லா வச்சாலே நேருன்னு தெரியும், குல்லா இல்லாத ரூபாயை பார்த்தா நேருன்னே தெரியல. காந்தினாலே வழுக்கத்தலை கண்ணாடி, வழுக்கத்தலையும் கண்ணாடி இல்லாமல் கிராப்பு வச்ச காந்தி போட்டால் அடையாளம் தெரியாது. அது மாதிரி வேல் கையில் இருந்தால் முருகன், அவன் வில்லை ஏந்தி கொண்டான். அங்கே போகிறான் திணைப்பணத்தில். வள்ளி சின்ன பொண்ணு. இவன் போனான், நான் ஒரு யானை தேடிக்கொண்டு வந்தேன், மானொன்று வந்ததா. வேற கேட்க முடியல. இந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற பொண்ணுக்கிட்ட டைம் என்னம்மா, அவன் கையில் தோசைக்கல் சைஸில் கடியாரம் இருக்கும், இவகிட்ட எது கேட்குறான்? அப்படியே கடியாரம் மணி வேணும்னா எத்தனை பேர் ஆம்பளை நிற்கிறான், போய் கேட்கலாம்ல. அவன் மணி கேட்டது மணிக்காக அல்ல, அவகிட்ட பேசுறதுக்காக. இந்த பொண்ணு அவன் மணி கேட்டா பேசாமல் திரும்பிக்கணும். அதை விட்டு மணியாக கேட்டீங்க 9 மணி 45 நிமிஷம் 3 வினாடி, உன்னை யார் சொல்ல சொன்னா? ரெண்டுமே தப்பு. இவ பதில் சொன்னதும் அதுக்காக அல்ல, அவன் கேட்டதும் அதுக்கு இல்லை. இது ஒரு வியாஜ்யம். இந்த ஆனி மாதம் 28ஆம் தேதி கல்யாணம் வைப்பாங்க, அப்படிலாம் வைக்காதீங்க. ஆனி மாதம் 28ஆம் தேதி கல்யாணம் வச்சுட்டு ஆடி மாதம் 1ஆம் தேதியே மாப்பிள்ளையும் பொண்ணையும் பிரிச்சுடுவாங்க. ஆடி மாதம் சேர்ந்துருக்கக்கூடாது. அது 2வது தெருவு தான் பொண்ணு வீடு. இவன் இங்கே இருக்கான், இந்த பொண்ணுக்கிட்ட பார்க்கப்படாது, பேசப்படாது, ஆடியில் பேசப்படாது, இத்தனையும். சும்மா இருப்பானா? மாமியார் வீட்டுக்கு வருவான் பொண்ணை பார்க்கறதுக்காக. வந்து ஹாலில் உட்காந்துப்பான். பொண்ணை காட்டவே மாட்டாங்க இவங்க. டிஃபன் வரும், எல்லாம் வரும். இந்த பையன் எப்படியாவது பொண்ணை பார்த்துடணுமே. 2 நாள் தான் இருக்குது கல்யாணம் ஆகி. அவன் என்ன பண்ணான், லொக்கு லொக்குன்னு இருமுவான். மாப்பிள்ளை இருமினா மனசாகாது, பையன் இருமினா ஏன்டா இருமி தூக்கத்தை கெடுக்கிறேன்போ. மாப்பிள்ளை இருமிட்டா நமக்கு உசுரே போகிற மாதிரி இருக்கும். உடனே அவன் எதுக்கு இருமுறான்? நம்ம இருமினா நம்ம மாமியாருக்கு பொறுக்காது. உடனே பாலை காய்ச்சி அதில் சுக்க போட்டு மிளகை தட்டி மாமியார் கொடுக்க மாட்டான். அதனால் நம்ம பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்து, உன் புருஷன் இருமுறாண்டி கொண்டு போய் கொடுன்னு சொல்லுவான். அவள் வருவா, அவளை பார்ப்போம், பால் வாங்குற சாக்கில் விரலை பிடிக்கலாம். இத்தனையும் பிளானு. லொக்கு லொக்குன்னு இருமுவான்.
மாமியார் தான் பாலை கொண்டு வந்து கொடுக்கூடாது. வீட்டில் ஒரு 75 வயசு கிழவி இருப்பா, அவள் அந்த பாலை தூக்கிட்டே என்ன மருமக பிள்ளை இருமறீங்களான்னா அவள் ஆயுசுக்கு இருமுவானா? அப்புறம் எப்போ இருமல் வந்தாலும் கழட்டு மூஞ்சி தான் நினைவு வரும், இருமவே மாட்டான் சாகிற வரைக்கும். இது ஒரு வியாஜ்யம். அவன் உண்மையான இருமலாக இருந்தால் யார் கொடுத்தாலும் பாலை வாங்கி குடிக்கணும். இவன் இருமினது ஒரு காரணம். அது மாதிரி இங்கே முருகன் மான் வந்ததான்னு கேட்டான், மானை கேட்க அவனுக்கு ஆசை இல்லை, அது ஒரு காரணம். வள்ளி பதில் சொல்லலை. அதை பார்த்து கற்றுக்கணும். எப்படி காதலிக்க கூடாது என்பது முருகனை பார்த்து கற்றுக்கணும். எப்படி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்பது வள்ளியை பார்த்து கற்றுக்கணும். முருகனுக்கு காதலிக்க தெரியல, அவன் போய் கேட்குறான் மான் வந்ததா, அவன் திரும்பிட்டான். இவன் உடனே சாம தான பேத தண்டம். சாமம்னா இருக்கிறது அப்படியே சொல்றது, தானம்னா ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கறது, பரிசு. இப்போ கிரீட்டிங்ஸ் அனுப்புவான், அதை வாங்குவான். மூணாவது பேதம், ஒன்ன மாதிரி அழகி உலகத்திலேயே இல்லை என்று ஒரு குரங்கு மூஞ்சியை வர்ணிப்பான், இது பேதம். அடுத்தது தண்டம், நீ மட்டும் இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் தூக்கில் தொங்குவேன், இல்லை உன்னை வெட்டுவேன், இது தண்டம், மிரட்டல். இப்போ முருகன் அதைத்தான் செஞ்சான். தெரியல, அவன் வள்ளிக்கிட்ட போனான். எடுத்தோன்னா அவளை அப்படியே சொல்லணும், ஏம்மா நீயா திணைப்பணம் காக்கிற, இவ்வளவு அழகா இருக்க, உலகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நீ தான் தலைவியா இருக்கிற அளவுக்கு தகுதி இருக்கு, அப்பேற்பட்ட உன்னை கொண்டு வந்து இந்த திணை காக்க வச்சானே, உங்க அப்பனுக்கு அறிவே இல்லையா? இவன் நினைச்சான் இப்படி சொன்னா அந்த பொண்ணு சந்தோஷப்படுவான். ஏமா இவ்வளவு இடிபட்டுக்கிட்டு பஸ்ல வர்றியே, உனக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி தரணும், உங்க அப்பாவுக்கு அறிவு இல்லையே? அந்த பொண்ணு ஆமாங்க நானும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன்னு மயங்கி விழுந்துருவா. இவன் அதை மாதிரி முருகன் சொல்றான், செய்யலாமா? அதை கச்சியப்பரும் சொல்வார், காட்டில் எளிதுற்ற கடவுள் மாமணியை கொண்டு வந்து கூட்டில் இருளோட்ட குறுகுய்த்தவாறு போல தீட்டு சிலை வேர்க்குமரான் தேவியாம் தெள்ளமுதை பூட்டு சிலை வேடர் புனம் காக்க வைப்பதுவே. அவருக்கு தூக்கணாங்குருவி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வீரபாகு தேவர் அதான் சொன்னார், தூக்கணாங்குருவி கூட்டில் வந்து மின்மினி பூச்சின்னு நினைச்சு கொல்லிக்குச்சியை வச்சு பத்தி எரிஞ்ச மாதிரி தேவர்களை கொண்டு வந்து சிறை வைத்த சூரபத்மா அழிய போறான்னார். இப்ப சொல்றார், தூக்கணாங்குருவி போகுதான், காட்டில் ஒரு மாணிக்கம், பாம்பாயிரம் பனையாயிரம் குரங்காயிரம் கோட்டான் ஆயிரம், 1000 வருஷம் ஒரு பாம்பு கடிக்கலைன்னா விஷமெல்லாம் திருகி மாணிக்கமாகும். வயசானா அந்த கக்கும், அந்த வெளிச்சத்தில் தான் இறை தேடும், அது தகதக நெருப்பு மாதிரி இருக்கு. இந்த தூக்கணாங்குருவி பார்த்துதான் அதையும் மின்மினி பூச்சின்னு நினைச்சு அதை கொண்டு வந்து கூட்டில் வச்சுதான். அப்பேற்பட்ட அந்த மணியோட மதிப்பு தெரியாம இறைவனுடைய முடியிலே இருக்க வேண்டிய மாணிக்கத்தை அந்த பறவை கூட்டில் கொண்டு வந்து வச்ச மாதிரி அந்த முருகனுக்கு தேவியாக வேண்டிய வள்ளிய இப்படி திணைப்பனங்காக்க வச்சிருக்கானே அறிவு கெட்ட முட்டா. காட்டில் எளிதுற்ற கடவுள் மணியை கொணர்ந்து கூட்டில் இருளோட்ட குறுகுவித்தவாறு போல தீட்டு சிலை வேர்க்குமரன் தேவியாம் தெள்ளமுதை பூட்டு சிலை வேடர் புனம் காக்க வைப்பதுவே. இதை வள்ளிக்காகவும் சொல்றார். முருகன் சொல்றான், உங்க அப்பனுக்கு அறிவே இல்லையா? கேட்கிறான், அம்மா நாந்தக மனைய உன்கண் நங்கை கேள், வேல் போல கண்ணு. அவ முறைச்சு பார்த்தா, இவன் மான் வந்துதான்னு ஒரு முறை மறைச்சா. இப்ப முருகன் சொல்றான், வேல் போன்ற கண்ணை உடையவளை. ஏன்னா அவன்கிட்ட வேல் தான் இருக்கு, அவனுக்கு என்ன தெரியுமா அதுதான் வர்ணிப்பான். ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யற ஒரு பொண்ணை காதலிச்சா இட்லி போல கண்ணம் இருக்கு, பச்சை மிளகா மாதிரி கண்ணு இருக்குமா, அவனுக்கு அதுதான் தெரியும். அவனவர்களுக்கு எது பழக்கமோ அதைத்தான் சொல்ல முடியும். முருகனுக்கு வேல் தான் தெரியும். வேல் போன்ற கண்ணை உடையவுடைய நாந்தக மனைய உன்கண் நங்கை கேள், ஞானம் தன்னில் ஏந்திழையார்க்கெல்லாம் இறைவியாம் உன்னை பூந்தினை காக்க வைத்து போயினர் புடிஞர் என்றால் ஆய்ந்திடும் உணர்வு ஒன்றும் அயன் படைத்திலன். நீ எல்லாருக்கும் தலைவியா இருக்குன்னா உன்னை கொண்டு வந்து திணைப்பனம் காக்க வச்சிருக்கானே, உங்க அப்பனுக்கு சித்தப்பனுக்கு ஒத்தனுக்கு அறிவே இல்லையா? இதை கேட்ட ஆமாங்க எங்க அப்பா இப்படி பண்ணிட்டாருன்னு சொன்னா அவ விழுந்துட்டா. அது வள்ளி இல்லை. அவ்வளவு சீக்கிரத்துல ஜீவன் ஆண்டவனை ஏற்றுக்கொள்ளாது. அவனை இத்தனை அவதாரம் எடுத்து இத்தனை கோயில்ல இருந்து இத்தனை பண்றான், நமக்கு புத்தி வருதா? அவ்வளவு எடுத்த எடுப்புல இல்ல. அவ வள்ளி பார்த்தா, திரும்பிக்கிட்டான். எங்க அப்பனுக்கு அறிவில்லை, எனக்கும் அறிவில்லை, பொய்யா வாயில சொல்லல, திரும்பிக்கிட்டான். நீண்ட கூந்தல், இளமையில தான் கூந்தல் நீளமா இருக்கும், வயசானா அந்த கூந்தல் எல்லாம் கொட்டி போயிடும். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, எனக்கு 20 வயசுல எவ்வளவு நீளம் கூந்தல் இருந்து தெரியுமா, அவுத்து விட்டா தரையில் இருக்கும், அவுத்து விட்டா சவரி கீழே வந்து தலையில் இடிக்கும். அதை யார்கிட்ட சொல்லுவா தெரியுமா? 10 வயசு பொண்ணுகிட்ட. ஏன்னா இவளுக்கு 20 வயசா இருந்தப்போ அந்த பொண்ணு பிறந்திருக்க மாட்டான். கூந்தல் நீளமா இருந்தது, வயசுல தான். வள்ளி திரும்பினாளா, நீண்ட கூந்தல். பெண்களுடைய கூந்தல் தான் ஆணுக்கு ஆசையை உண்டாக்கும். அதனாலதான் முன்னெல்லாம் கணவன் இறந்து விட்டால் பெண்களுடைய கூந்தலை மொட்டை அடிச்சிருவாங்க, பார்க்குற யாருக்கு ஆசை வரப்படாது. இப்ப சொல்றாங்க
எவ்வளோ அழகான மனைவி, எவ்வளோ அழகான பெண்ணாக இருந்தாலும் திருப்பதியில் போய் மொட்டை அடித்து தலையில் சந்தனத்தை பொட்டிட்டு ஒரு பொண்ணு நின்னா உங்களுக்கு யாருக்காவது பார்க்க தோணுமா? அழகே தெரியாது. தலையில் கூந்தலை எடுத்துட்டா அழகு தெரியாது. அந்த அழகு தான் ஆசையை தூண்டும். அந்த ஆசை வரக்கூடாதுன்னு தான் ஆண்களுக்கும் துறவி ஆகிற போது மொட்டை. நீங்கள் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சுக்கிறதுக்கு காரணம் சலூனுக்கு காசு கொடுக்காம ஏமாத்துறதுக்கு இல்லை, என் தலை கனத்தை போக்குறேன். நாங்களாம் அடிச்சுக்க மாட்டோம். ஏன்னா அந்த 2 சென்டிமீட்டர் மறுபடியும் முளையாமல் போயிட்டா வம்பு இல்லை. அதனால தான் இங்கே. அதனால் நீண்ட கூந்தல், வாரிரும் கூந்தல் நங்காய். முதல்ல சாமம். நீ பேரழகி, உங்கள் அப்பனுக்கு அது தெரியல, உன்னை போய் திணைப்பணம் காக்க வச்சவன் அறிவு கட்டவன். இது அப்படியே. இப்போ தானம் என்ன சொன்னா, நீ எல்லா பெண்ணுக்கும் தலைவியாவே. பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி பதவியே கொடுத்தான். தானம். இப்போ பேதம். இப்போ சொல்கிறான் நாந்தக மனைய உன் கண்ணா. இப்போ சொல்கிறான் வாரிரும் கூந்தல் நங்காய் மதி தளர்வேனுக்கு உன் பேரினை உரைத்தி. நீ அழகி, இது அப்படியே சாமம். நீ பெண்களுக்கு தலைவி, இது தானம். உங்க அப்பனுக்கு அறிவில்லை, இது பேதம். இப்ப தண்டம். அவ எதுக்கும் அசியல, மிரட்டுறான். வாரிரும் கூந்தல் நங்காய் மதி தளர்வேனுக்கு உன் பேரினை உரைத்தி. உன் பேரை சொல்லு. பேரினை உரையாயின் உன் ஊரினை உரைத்தி. பேரை சொல்லாட்ட பரவாயில்ல, ஊரை சொல்ல, அங்க வந்து விசாரிச்சுக்கிறேன். ஊரினை உரையாயின் சீரியனின் சிற்றூருக்கு செல்வழியாகிலும் உணர்த்தி. தான் தப்பு. பேரை சொன்னாலும் ஊரை சொல்லப்படாது. அவன் அந்த ஊரில் வந்து எங்க இங்கேருந்து ஒரு 8ஆம் நம்பர் பஸ்ஸில் உயரமாக ஒரு நீலப்புடவை கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு போகுது, அது பேர் என்னம்பான். அவன் உடனே இவன் அவளை விசாரிக்கிறான். இவனுக்கும் அவளுக்கும் இது அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஓட்டிடும். பேரை சொன்னாலும் ஊரை சொல்லக்கூடாது. பொது இடத்துல பெண்கள் பேரை சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டுக்கூடாது. எங்கள் பள்ளிக்கூடத்தில் 6ஆம் கிளாஸு, அதுக்கு பக்கத்தில் ஒரு சந்து போகும். அந்த சந்துக்கு அந்த பக்கம் பாய் ஸ்கூல், பசங்க அந்த பக்கமாக போவான். இந்த 6ஆம் கிளாஸில் ஒரு பொண்ணு சரோஜான்னு, அது ஒன்று கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பொண்ணு, ஏய் சரோஜா பேனா குடி. இது இந்த கிளாஸ் ரூமில் பேசுது. ஜன்னல் வழியாக போகிற ஒரு பையன் கேட்டுக்கிட்டான். அவன் பக்கத்தில் இருக்க எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிற பையன் 5ஆம் கிளாஸு, இது 6ஆம் கிளாஸு. கேட்டுட்டான். அடுத்த நாள் எம்ஜிஆர், பையனுக்கு இதெல்லாம் விவரமாக தெரியுது. 5ஆம் கிளாஸில் 3ஆவது வருஷம் சரோஜா தேவி எம்ஜிஆர் இருக்கிற ஒரு படம், அதை வாங்கினான். அது பின்னால் கண்ணே சரேஜா, எழுத தெரியல இவனுக்கு. கண்ணே சரேஜா உன்னை நான் கதலிக்கிறேன் வருவாய் விரைவாக. இப்படிக்கு பி மோகன் 5ஆம் வகுப்பு ஏ கலைமகள் கல்வி நிலையம் அட்ரஸ் ஃபுல்லாக எழுதிட்டான். பெரிய பையனாக இருந்தால் எழுத மாட்டான். இது எழுதியாச்சு. எழுதி ஜன்னல் வழியாக போட்டான். இந்த பொண்ணுங்க சும்மா இருக்கா. சரோஜா உனக்கு எவனோ ஒருத்தன் லெட்டர் போட்டான். அது ஓன்னு அழ அந்த டீச்சர் அதை கொண்டு வந்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா. டீச்சர் இப்படி பாருங்க, அடிஷனல் ஹெட் மிஸ்ஸஸ் வாங்கினேன். அவன் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறானோ அந்த பள்ளிக்கூடத்து மேனேஜர் பொண்ணு எங்கள் ஸ்கூலில் டீச்சர். காந்தாமணியை கூட்டிகிட்டு வாங்க. காந்தாமணி இப்படி எழுதியிருக்கான், போய் உங்கள் அப்பா கிட்ட சொல்லணும். அவள் போய் சொல்லியிருக்கா. வாத்தியார் வந்தார், அந்த பையனோட வாத்தியார் வந்தார். நான் ரொம்ப மன்னிப்பு கேட்குறேங்க, ரொம்ப வருத்தப்படுறேன். நான் பரவாயில்லையே, பையன் பண்ண தப்புக்கு வாத்தியார் மன்னிப்பு கேட்குறாரு, இவர் நல்ல வாத்தியார். நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க, பையன் தானே தப்பு பண்ணான். இல்லைம்மா நான் ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப வருத்தப்படுறேன்னாரு. வேணாம் சார் விட்டுருங்க. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னார், இல்லைம்மா அந்த பையன் 3ஆவது வருஷம் 5ஆம் கிளாஸில் 3 வருஷமா என்கிட்ட படித்து இன்னும் அவனுக்கு காதலிக்கேன்னு எழுத தெரியல, கதலிக்கேன்னு எழுதிட்டானே. அவன் எழுதுனது தப்புன்னு அவர் கவலைப்படலை, தப்பாக எழுதிட்டானே. காதலிக்கிறேன்னு எழுத தெரியல, கதலிக்கிறேன்னு எழுதிட்டானே. இந்த வாத்தியார்ட்ட படிக்கிற பையன் உருப்படுவானா கேட்குறேன் நான். அதனால இங்கேயும் அதே மாதிரி முருகப்பெருமான் கேட்கிறார், பேரை சொல்லுனா ஊரை சொல்லுனா ஊருக்கு போகிற வழியை சொல்லுன்னா. இவன் ஒன்றும் சொல்லலை, பேசாமல் திரும்பிக்கிட்டா. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? முருகன் சொன்னான், மிரட்டுறான். நீ ஒரு வார்த்தை பேசலைன்னா, என்னை பார்க்கலன்னா, என் காதலுக்கு ஒரு வழி சொல்லலைன்னா இதுக்கு மேலே முடிக்கலை. அப்போ வள்ளி திரும்பி நின்று என்ன பண்ணிக்குவேன்னு கேட்பா. பேசிட்டா இல்லையே எப்படியோ. அதனால் என்ன சொல்கிறான், மொழியொன்று புகழாயாயின் முறுவலும் செய்யாயாயின் வழியொன்று கூறாயாயின் விரகமுற்று உழல்வேன் தனக்கு வழியொன்று காட்டாயாயின். இவ திரும்பினா என்னையா நடக்கும்? எப்போவுமே ஓடுற நாயை கண்டா தான் துரத்துற நாய்க்கு திரும்பணும். என் மாணவிகள் வந்தால், டீச்சர் ஒரு பையன் துரத்திக்கிட்டே வரான், கவலையே படாத, அவன் பாடுவான், உன்னை நான் சந்தித்தேன்பான். நீ கவலையே படாத, திரும்பி நின்று நீ 1000ல் ஒருவன் பாடம் ஓடி போயிடுவான். உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்துருக்கேன், பயப்படக்கூடாது. கல்லை கையில் எடுத்தால் நாய் ஓடும்.
நம்ம பயப்பட பயப்பட துரத்துவான். அப்படி இருந்தால் வழியில் ஏதாவது ஒரு கடை இருந்தால் அங்கே போய் மாமா, வயசான கடையா போ, அவன் இதோட மோசமாக இருந்த ஆபத்து. அதனால ஒரு வயசு மாமா எங்கள் அப்பா உங்களை வர சொன்னார், அவன் பயந்து ஓடிடுவான், இந்த பொண்ணுக்கு மாமன் போல இருக்குன்னு. அதை விட்டு நீ பயந்து ஓட 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 அவன் பின்னாடியே வருவான். நீங்களாம் இல்லை எங்கள் சேலத்தில். இங்கே என்னாச்சு, அதே மாதிரி வள்ளி பயந்துக்குவா. பேசலைன்னா, வழி காட்டலைன்னா, எனக்கு ஒரு வழி சொல்லலைன்னா பயந்துப்பா. வழி ஐயோ என்ன செஞ்சிருவானோ பயந்துப்பான்னு இவன் நினைச்சான். முருகன் அவ திரும்பினான், என்னைய இப்போ பேசுகிறான் அவ்வளோதானே, ஏடா மூடா வேடா போடா, இதோட பேசாமையே இருந்திருக்கலாம்.